அவனுக்கு கற்றுக் கொடுப்பதாகும். ஒரு விஷயத்தில் முழு ஒருமித்த கவனத்துடன் நாம் கவனம் தமிழ்நாட்டுல செலுத்தும் போது நமது மனம் 7.5% ஸ்பெஷல் தேவையற்ற எண்ணங்களிலிருந்து ரிசர்வேஷன் தானாகவே சீட்ஸ் விடுபடுகிறது. இருக்கு. இந்த கவனம் செலுத்துவது பிரச்சனைகளை தீர்க்க உதவுவது மட்டுமல்லாமல் மனதிற்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நிலைத்தன்மையையும் சீட்ஸ் இருக்கு. அமைதியையும் அளிக்கிறது. இந்த சிறிய பணியின் மூலம் புத்தர் அந்த இளைஞனுக்கு இந்த முக்கியமான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்தார். மனதை ஒருமுகப்படுத்துவதும் சரியான திசையில் கவனம் செலுத்துவதும் சீட்ஸ் இருக்கு. ஒருவரை தனது குழப்பங்களிலிருந்து காப்பாற்றுவது மட்டுமல்லாமல் தனக்குள் ஒரு ஆழ்ந்த அமைதியையும் உணர உதவும். 3. தேவையற்ற எண்ணங்களை துரத்தல். இந்த கதையின் ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால், தேவையற்ற எண்ணங்களும் கவலைகளுமே மன அமைதிக்கு மிகப்பெரிய தடையாகின்றன. இந்த சீட் அவேல் நாம் பண்ணிக்கணும். ஒவ்வொரு சிறிய விஷயத்தை Seat பற்றியும் avail பண்ணி- கவலைப்படும் வரை வாழ்க்கையின் உண்மையான அமைதியை நம்மால் அனுபவிக்க Seat avail முடியாது பண்ணிக்க- என்று புத்தர் இளைஞனுக்கு விளக்கினார். இந்த சீட் தேவையற்ற அவேல் பண்ணிக்கணும். எண்ணங்களை துறப்பதன் மூலமே மனம் லேசாகவும் பண்ணிக்கணும். மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்றும் அவர் அவனுக்கு கூறினார். Seat புத்தரின் avail இந்த பண்ணிக்கணும் அப்படின்னா உதாரணத்திற்கு ஒரு ஆழமான இந்த பொருள் சீட் அவேல் இருந்தது. பண்ணிக்கணும் அப்படின்னா நாம் நமது வாழ்க்கையில் உண்மையிலேயே முக்கியமான பண்ணிக்கணும் அப்படின்னா விஷயங்களில் மட்டுமே கண்டிப்பா நீங்க கவனம் செலுத்தும் போது இந்த 6th மற்ற அனைத்து இருந்து தேவையற்ற 12th வரைக்கும் எண்ணங்களையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கைவிடும்போது ஸ்கூல்ல தாங்க நமது படிச்சிருக்கணும். மனம் நீங்க அமைதியாகவும் 6th இருந்து நிலையாகவும் 12th இருக்கும். வரைக்கும் தமிழ்நாடு இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல கதையில் தாங்க படிச்சிருக்கணும். இளைஞன் இதையே நீங்க தமிழ்நாடு கற்றுக்கொண்டார். கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் எண்ணங்களை படிச்சீங்க தேர்ந்தெடுப்பதும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அந்த கலைதான். வேலிட் ப்ரூஃப் தான் ஒவ்வொரு போனஃபைட் எண்ணத்தையும் சர்டிஃபிகேட். நாம் இந்த பற்றிக்கொள்ள ஸ்பெஷல் வேண்டிய ரிசர்வேஷன் அவசியமில்லை. கோட்டாக்கு நமது மனதில் அமைதியின்மையையும் பதட்டத்தையும் உருவாக்கும் எண்ணங்களை நாம் கைவிட வேண்டும். 4. நிகழ்காலத்தில் வாழும் பாடம். இக்கதையின் மற்றொரு ஆழமான செய்தி என்னவென்றால், நாம் நிகழ்காலத்தில் வாழ வேண்டும். நடந்துவிட்ட அல்லது நடக்கப் போகும் விஷயங்களைப் பற்றி கவலைப்படுவதால் எந்த பயனும் இல்லை என்று புத்தர் இளைஞனுக்கு விளக்கினார். நாம் நிகழ்காலத்தில் வாழும்போது நமது மனதில் கடந்த காலத்தைப் பற்றிய வருத்தமும் இல்லை, எதிர்காலத்தைப் பற்றிய கவலையும் இல்லை. எதிர்காலத்தைப் பற்றிய கவலையும் கடந்த காலத்தைப் பற்றிய வருத்தமும் நிகழ்கால மகிழ்ச்சியை மட்டுமே அழிக்கும் என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். நிகழ்காலத்தில் வாழ்வதன் மூலம் நாம் வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சியை